வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பல மாத காலங்களாக எந்த ஒரு ஆன்லைன் செயலிகளிலும் ஆக்டிவாக இல்லாத பிடிஎஸ் இசைக்குழுவை சேர்ந்த மின்யுங்கி என்கிற பூனைக்குட்டி கடந்த வாரம் திடீரென்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்டை அப்லோட் செய்ததால் ஆர்மிகள் அனைவரும் அதிர்ச்சியுடன் கூடிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர். ஆர்மிகளில் ஒருவரான பேபி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ்களை ஸ்வைப் செய்து பார்த்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று தோன்றிய மின்யுங்கி என்கிற பூனைக்குட்டியின் போஸ்டை பார்த்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகினார். அதனால் அது மின்யுங்கி என்கிற பூனைக்குட்டியின் ஐடி தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள திரும்ப அந்த போஸ்டை ஓபன் செய்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டார். அடுத்து வருவது பிடிஎஸ் இசைக்குழுவின் டாடா மெயின் பேஸ் கொண்ட மிஸ்டர் கிம் டேயாங் அவர்களின் நடைபயணம். பிடிஎஸ் குழுவை சேர்ந்த மிஸ்டர் கிம் டேயாங் என்கிற கள்ளிக்குட்டி கடந்த வாரம் 10.22 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். அதுவும் நள்ளிரவில். அப்பொழுதும் கூட அவரை சுற்றி எந்த ஒரு ஆர்மியும் அந்த இடத்தில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவர் கேமராவை சுற்றி காட்டினார். இதன் மூலமாக பிடிஎஸ் குழுவினர் அனைவரும் தங்களது இயல்பு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக இன்டர்நேஷனல் ஆர்மிகள் அனைவரும் கொரிய ஆர்மிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றனர். அடுத்ததாக த பெஸ்ட் டெஸ்ட்ராயர் இன் த வேர்ல்ட் டைட்டிலை தட்டி பறித்துக் கொண்டிருக்கும் ராம் மான்ஸ்டர் அவர்களின் பிளாக் வீடியோ யூடியூப் செயலியில் பதிவேற்றப்பட்டுள்ளது. ஆர்மிகள் அனைவரும் அதை கண்டு ரசிக்குமாறு தாங்கள் பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இனி வருவது ஜிம் செய்திகள். பிடிஎஸ் குழுவை சேர்ந்த கிம் டேயாங், கிம் நாம்ஜூன், ஜோன் ஜங்கோ ஆகிய 3 நார்மல் கொரிய ஆண்களும் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்த வீடியோக்களை இணையத்தில் அப்லோட் செய்து ஆர்மிகளை மிகுந்த கிரேசியாக மாற்றியுள்ளனர். ஆர்மிகள் அனைவரும் வித்து பிடித்தார் போல் அந்த வீடியோக்களை கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதற்காக ஆர்மிகள் அனைவரும் அந்த 3 நார்மல் கொரிய ஆண்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர். அடுத்ததாக பிடிஎஸ் இசைக்குழுவை சேர்ந்த பார்ச்சிமின் என்கிற குழந்தை கோழியின் ஹூ ஆல்பம் இன்று வரை பில்போர்டு டாப் ஹாட் லிஸ்டில் ஒன்றாக உள்ளது. இதனால் ஆர்மிகள் அனைவரும் மிகுந்த பெருமைக்குள்ளாகினர். அடுத்ததாக கிம் நாம்ஜூன் மற்றும் ஜோன் ஜங்கோ ஆகிய இருவரும் தாங்கள் அம்பாசிடராக இருக்கும் ஃபேஷன் நிறுவனத்தில் ஃபேஷன் ஷோவை கண்டு கழித்துள்ளனர். அங்கு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் போட்டோக்கள் அனைத்தும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. செய்தி வாசிப்பாளர் மீன் வீட்டில் திடீரென்று பவர் கட்டாகிவிட்டதால் இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்வதாக முடிவெடுத்துள்ளார். ஜிமின் பயாஸ் அனைவரும் ஜிமின் லைவ் ஸ்ட்ரீமுக்காக நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டுள்ளனர் என்பதை மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெய் பிடிஎஸ். முக்கிய பதிவு. இது போன்ற பல பிடிஎஸ் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் விமிஜேஎம்என் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். 안녕하세요 여러분. எங்கம்மா என்ன உதைக்க நானும் உன்னை நினைக்க, நீயோ என்ன உடைக்க நானும் கொஞ்சம் சிரிக்க.